இன்றைய வேத வாசிப்பு எஸ்ரா 3ஆம் அதிகாரம் 8 முதல் 13 வரை. அவர்கள் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்திற்கு வந்த 2ஆம் வருஷம் 2ஆம் மாதத்திலே செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலும் யோசதாக்கின் குமாரனாகிய யெசுவாவும் மற்றுமுள்ள அவர்கள் சகோதரராகிய ஆசாரியரும் லேவியரும் சிறையிருப்பிலிருந்து எருசலேமுக்கு வந்த அனைவரும் ஆரம்பஞ்செய்து 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட லேவியரை கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை நடத்தும்படி வைத்தார்கள். அப்படியே தேவனுடைய ஆலயத்தின் வேலையைச் செய்கிறவர்களை நடத்தும்படி யெசுவாவும் அவன் குமாரரும் சகோதரரும் கத்மியேலும் அவன் குமாரரும் யூதாவின் குமாரரும் யனாதாத்தின் குமாரரும் அவர்கள் சகோதரராகிய லேவியரும் ஒருமனப்பட்டு நின்றார்கள். சிற்பாசாரிகள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போடுகிறபோது இஸ்ரவேல் ராஜாவாகிய தாவீதுடைய கட்டளையின்படியே கர்த்தரை துதிக்கும்படிக்கு வஸ்திரங்கள் தரிக்கப்பட்டு பூரிகைகளை ஊதுகிற ஆசாரியரையும் தாளங்களை கொட்டுகிற ஆசாபின் குமாரராகிய லேவியரையும் நிறுத்தினார்கள். கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றுமுள்ளது என்று அவரை புகழ்ந்து துதிக்கையில் மாறி மாறி பாடினார்கள். கர்த்தரை துதிக்கையில் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்படுகிறது நிமித்தம் மகா கம்பீரமாய் ஆரவாரித்தார்கள். முந்தின ஆலயத்தைக் கண்டிருந்த முதிர்வயதான ஆசாரியரிலும் லேவியரிலும் பிதாக்கள் வம்சங்களின் தலைவரிலும் அநேகர் இந்த ஆலயத்துக்கு தங்கள் கண்களுக்கு முன்பாக அஸ்திபாரம் போடப்படுகிறதைக் கண்டபோது மகா சத்தமிட்டு அழுதார்கள். வேறே அநேகம் பேரோ கெம்பீர சந்தோஷமாய் ஆர்ப்பரித்தார்கள். ஜனங்கள் மகா கம்பீரமாய் ஆர்ப்பரிக்கிறதினால் அவர்கள் சத்தம் வெகுதூரம் கேட்கப்பட்டது. ஆனாலும் சந்தோஷ ஆரவாரத்தின் சத்தம் இன்னதென்றும் ஜனங்களுடைய அழுகையின் சத்தம் இன்னதென்றும் பகுத்தறியக்கூடாதிருந்தது. இன்றைய நற்செய்தியின் தலைப்பு துக்கமும் மகிழ்ச்சியும். ஏஞ்சலாவின் குடும்பம் 4 வாரங்களில் 3 பேரை இழந்ததால் சோகத்தில் தள்ளாடியது. அவரது மருமகனின் திடீர் மரணத்திற்கு பிறகு ஏஞ்சலாவும் அவரது 2 சகோதரிகளும் 3 நாளாக உணவு மேஜையை சுற்றி அமர்ந்து கொண்டு துக்கம் அனுசரித்தனர். மேசினின் இழப்பை குறித்து அவர்கள் அழுது கொண்டிருந்த பொழுது அவர்களது இளைய சகோதரிக்குள் வளர்ந்து வரும் புதிய கருவியின் அசைவுகளை காண்பிக்கும் அல்ட்ராசவுண்ட் புகைப்படங்களை பார்த்து அவர்கள் மகிழ்ச்சியும் அடைந்தனர். அவ்வப்போது ஏஞ்சலா பழைய ஏற்பாட்டின் எஸ்ரா புத்தகத்தை பார்த்து தேர்தல் அடைந்து கொள்வாள். பாபிலோனியர் எருசலேம் ஆலயத்தை தரமட்டமாக்கி அவர்களை சிறைப்பிடித்த பின்னர் தேவ ஜனம் எருசலேமுக்கு திரும்புவதை குறித்த தகவலை அது பதிவு செய்துள்ளது. ஆலயம் மறுபடியும் எடுப்பித்து கட்டப்படுவதை எஸ்ரா பார்த்த பிறகு தேவனுக்கு துதி ஏறெடுக்கும் சத்தத்தை அவர் கேட்கிறார். ஆனால் சிறையிருப்பிற்கு முன்னர் மக்களின் துக்கமான அழுக்குரல்களை அவர் கேட்டிருக்கிறார். ஏஞ்சலாவுக்கு ஒரு வசனம் மிகவும் பிடித்திருந்தது. ஜனங்கள் மகா கம்பீரமாய் ஆர்ப்பரிக்கிறதினால் அவர்கள் சத்தம் வெகு தூரம் கேட்கப்பட்டது. ஆனாலும் சந்தோஷ ஆரவாரத்தின் சத்தம் இன்னதென்றும் ஜனங்களுடைய அழுகையின் சத்தம் இன்னதென்றும் பகுத்தறியக்கூடாதிருந்தது. அவள் ஆழ்ந்த துக்கத்தில் இருந்தாலும் அங்கிருந்து மகிழ்ச்சியை அனுபவிக்க கூடும் என்பதை அறிந்து கொண்டாள். நாமும் நமக்கு நெருங்கியவர்களுடைய இழப்பை குறித்து துக்கம் கொண்டாடலாம். எப்படி என்றால், அவர் நம்மை அவருடைய புயங்களுக்கு நடுவில் அணைத்து சேர்த்து கொள்வார் என்று நம்பி நம்முடைய துக்கங்களை மகிழ்ச்சியோடு கூடிய தருணங்களோடு அவரிடத்தில் வெளிப்படுத்த கடவோம்.